ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில் ஹெர்பல்ஸ். நம்ம இன்றைக்கி 24 ஹவர்ஸில் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பீட்ரூட் சோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம அதுக்கு கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஷியா பட்டர், சன்ஃப்ளவர் ஆயில், டிஎம் வாட்டர், ஸ்டிக் சோடா இதெல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில்வர் வெஷலில் எல்லா ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பிளெண்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா மேங்கோ பட்டர் சீக்கிரமாக கரையாது. அதனால் நம்ம பிளெண்ட் பண்ணிட்டா சீக்கிரமாக ஆயிலோடு மிக்ஸ் ஆகிடும். அது கூட நம்ம லைஃப் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதில் நம்ம பீட்ரூட் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். நம்ம இந்த ஆயில்ஸ் எல்லாம் மரச்செக்கில் வாங்கின ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். கோகோனட் ஆயில் நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். மேங்கோ பட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் நேச்சுரலாகவே நமக்கு ஒரு சைன் கிடைக்கும். நல்ல ஒரு சைன் இருக்கும் ஸ்கின்னில். பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் பிரைட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம டெய்லி இந்த மாதிரி கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பண்ண சோப்பை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்புறம் லைஃப் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் க்ளவுஸ் வியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் அவங்க இல்லாதப்போ இந்த சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அது நம்ம மோல்டில் ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலை ரப் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சோப்பை எடுத்து க்யூரிங் டைமுக்காக வச்சுக்கோங்க. ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் pH டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.